Good morning, students. In previous class I have finished till page number 75. Today I am going to teach the unit 2 kinematics, the remaining portion. The topic is equations of uniformly accelerated motion by using calculus method. Listen, this is the object. So equation of motion first என்னன்னு தெரியணும். So already நம்ம சயின்ஸ்ல 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம். So kinematic equations னு சொல்லுவோம். எதெல்லாம் kinematic equationனா இதான் kinematicoட first equation. V is equal to U plus AT. Then second equation is S equal to UT plus half AT squared. And third equation is V squared minus U squared is equal to 2AS. And fourth equation S equal to U plus V by 2 into T. This is the fourth equation. இந்த 4 equation தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா kinematic equations அப்படின்னு சொல்லுவோம். So இதுல first நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா Uங்கிறது வந்து initial velocity, Vங்கிறது என்ன அப்படின்னா final velocity. Initial velocity என்ன letterல define பண்ணுவோம்னா U and final velocity is denoted by the letter is V and A is the acceleration, T is the time and S is denoted by the displacement. Displacement என்ன letterல define பண்ணுவோம் S. Then as usual you know that initial velocity na U and time is T and acceleration A. ஓகேப்பா. ஸோ இந்த மாதிரி 4 ஈக்குவேஷன் நம்ம மேத்தமெட்டிக்ஸில் சால்வ் பண்ணியிருப்போம் இல்லையா, ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அதோடைய சொல்யூஷன் எல்ஹெச்எஸ் எடுத்து ப்ரூஃப் பண்ணி அந்த ஈக்குவேஷனை கொண்டு வரோம் இல்லையா, அது சேம் கான்செப்ட் பை யூசிங் இன்டகிரேஷன். இன்டகிரேஷன் என்ன பண்ண போகிறோம், இந்த 4 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் லிசன், திஸ் இஸ் த ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டோட இனிஷியல் வெலாசிட்டியை யூன்னு சொல்லுவோம், அதோட ஃபைனல் வெலாசிட்டி வி வித் ரெஸ்பெக்ட் டு த டைம். அப்போ டைமை வந்து டீன்னு டினோட் பண்ணுவோம். எந்த ஒரு ஆப்ஜெக்டா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் எதுல இருக்கும், ரெஸ்ட்ல இருக்கும். போக போக தான் அதனுடைய வெலாசிட்டி ஸ்பீட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். அப்ப அது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்டோடைய ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னா யூனிஃபார்மா இருக்கும். அதனால அதுல உள்ள ஆக்ஸலரேஷன் நமக்கு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி 4 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. இந்த 4 ஈக்குவேஷன்ஸையும் நம்ம எப்படி டெரைவ் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் we have to consider one object. The object is moving in a straight line with the uniform or constant acceleration and U is the initial velocity and V is the final velocity. With respect to the time is T is equal to 0 because the object is rest position. So first category is velocity time relation. Velocity என்ன லெட்டர்ல டிஃபைன் பண்ணுவோம், V. டைம் என்ன லெட்டர்ல டிஃபைன் பண்ணுவோம், T. நல்லா கவனிங்க, ஹெட்டிங் என்ன எழுதிருக்கீங்களோ அந்த டேர்மை தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ விங்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணா டிவி, டைம்ங்கிறது டிடி, அப்ப டிடி. ஆக்ஸலரேஷன் இப்போ நம்ம இதுல இல்லாத டேர்ம் இது. இப்போ வெலாசிட்டி டைம், அப்ப நம்ம கண்டிப்பா ஆக்ஸலரேஷன்ங்கிறது கான்ஸ்டன்ட். இப்போ ஆக்ஸலரேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். வாட் டு யூ மீன் பை ஆக்ஸலரேஷன்? சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை சேஞ்ச் இன் டைம். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். மேத்தமெட்டிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஸோ ஆக்ஸலரேஷன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை சேஞ்ச் இன் டைம். ஸோ ஏ இஸ் த கான்ஸ்டன்ட். இது ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? ஸோ டிவி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு டிடி. ஸோ ஏங்கிறது வந்து கான்ஸ்டன்ட். தென் இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு சைடும் இன்டகிரேட் பண்ணோம். என்ன வரும், இன்டகிரேட் பண்ணா டிவியை இன்டகிரேட் பண்ணா என்ன கிடைக்கும், டிவி இன்டகிரல் ஆஃப். அப்ப இதுதான் வெலாசிட்டி. வெலாசிட்டின்னு சொல்லும் போது ஆப்ஜெக்ட் மூவ் ஆகி போகுது இல்லையா, அப்ப அதோட லிமிட்டோட வேல்யூ எப்படி அப்ளை பண்ணலாம், u and v. so லிமிட்டோட வேல்யூ u and v. then is equal to integral of 0 to t a into dt. இப்ப a is the acceleration. acceleration constant சொல்லியாச்சு. அப்ப ரெஸ்ட்ல இருக்கும்போது டைம் 0. அப்ப இதோட லிமிட்டோட வேல்யூ நம்ம எப்படி எடுக்கலாம், 0 to t. Already we know that the formula integrating with respect to dx integrate பண்ணோம்னா x, அது மாதிரி integrating dv பண்ணோம்னா என்ன வரும், v ன்னு வருமா. அதுபோல dt ஏங்கிறது இதுல வந்து கான்ஸ்டன்ட் வேரியபிளா தான் நம்ம எடுப்போம். கான்ஸ்டன்ட் டேர்மை வெளியில எடுத்துடலாம். இதுல ஏங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம் தானே, இப்ப வெளியில எடுத்துடலாம். அப்ப எதை மட்டும் தான் நம்ம இன்டகிரேட் பண்ணணும், dt.
இப்போ dv இன்டகிரேட் பண்ணோம்னா v and dt இன்டகிரேட் பண்ணா t. இப்போ இதோட லிமிட் வேல்யூ அப்ளை பண்ணலாமா? ஸோ u to v and 0 to t. அப்போ இந்த லிமிட்டோட வேல்யூவை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ v minus u a இன்ட்டு இங்கே என்ன இருக்குது 0 to t இருக்கு. அப்போ t minus 0ன்னு வந்துடும் இல்லையா? இப்போ v minus u is equal to இது இந்த டேர்ம் வந்து 0. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா a இன்ட்டு dt. அப்போ v யோட வேல்யூ என்ன கிடைக்கும்? v is equal to u plus at. So this is the first equation. Okay அப்பா? The next displacement time. இப்போ displacement என்ன லெட்டர்ல டிஃபைன் பண்ணுவோம்? ds. Time dt. So velocity means change in displacement by change in time. So இதை cross multiply பண்ணலாமா? So ds as usual same method. ds equal to v into dt. So ds equal to v யோட வேல்யூ தெரியுமா? v யோட வேல்யூ என்னது? v is equal to u plus at. அந்த v யோட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம் into dt. இதை உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணனும் u into dt plus at dt. So integrating on both sides, ரெண்டு சைடும் integrate பண்றோம். இப்போ integrating with respect to ds and integrating with respect to u and integrating with respect to a. So இதோட லிமிட் 0 to s. இதோட லிமிட் என்னது? 0 to t. And இது எல்லாமே ஏன்னா டைம் ரெஸ்பெக்ட் ஆக்சலரேஷன் வந்தாவே டைம்ங்கிறது என்னது? 0 to t தான் அதோட லிமிட்டோட வேல்யூ. இப்போ லிமிட் வேல்யூ அப்ளை பண்ணாச்சு. ஆஸ் யூஸ்வல் நமக்கு என்ன ஃபார்முலா? இப்போ இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் டு த பவர் n இன்டு டிஎக்ஸ்னா அதோட ஃபார்முலா என்னது? எக்ஸ் n பிளஸ் 1 பை n பிளஸ் 1. அப்போ எக்ஸுங்கிற டேர்ம் என்னது? இந்த டீயோட வேல்யூ. சரியா? இப்போ டீங்கிற வேல்யூவை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இன்டெகிரேட். இந்த டேர்ம் வர்றதுக்கு முன்னாடி இதோட இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? இன்டெகிரேட் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ இதை உள்ள கொண்டு போய் இப்போ டிஎஸ் இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும்? எஸ் இல்லையா? அடுத்து கான்ஸ்டன்ட் ரெண்டு டேர்ம் இருக்கு இல்லையா? அப்போ கான்ஸ்டன்ட்டை வெளியில் எடுத்துடலாம் இல்லையா? அப்போ டிடியை மட்டும்தான் பண்ண முடியும் டி. அது மாதிரி இதில் கான்ஸ்டன்ட் எது? ஏயை வெளியில் எடுத்துருவோம். அப்போ டிடியை மட்டும் பண்ணுவோம் டி. சரியா? அந்த டேர்ம் தான் இது. ஸோ எஸ் இதை இன்டகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டிஎஸ் பண்ணால் எஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்மை வெளியில் வச்சுக்குவோம். வேரி பண்ணுறது டைம். அப்போ டிடியை பண்ணும்போது டி அண்ட் ஏ இன்ட்டு டி டி டேஷ் டி டேஷ்னா இது டி பவர் 1ங்கிறத போட்டிருக்கேன். சரியாப்பா? ஏன்னா ஏடி அண்ட் டிடின்னு இருக்கு இல்லையா? அந்த ஏயை கான்ஸ்டன்டாக எடுத்தாச்சு. ஸோ டி இன்டூ டிடி. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எஸ் மைனஸ் 0 யூ ஆஃப் இந்த லிமிட்டோட வேல்யூ உள்ள சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த டேர்ம் இருக்கு இல்லையா? அப்போ ஏ பை 2ங்கிற டேர்ம் எப்படி வந்துச்சு நமக்கு? இங்கே பாருங்க. அப்போ இன்டகிரேட்டிங் அந்த டீயோட வேல்யூவை என்ன பண்ணுறோம்? இன்டகிரேட் பண்ணுறோம். இன்டகிரேட் பண்ணும்போது என்ன ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம்? எக்ஸ் என் பிளஸ் 1. இங்கே நம்ம எக்ஸுங்கிற டேர்ம் என்னது? டி. இப்போ டி 1 பிளஸ் 1 பை 1 பிளஸ் 1 என்ன கிடைக்கும்? டி ஸ்கொயர்ட் பை 2. இந்த டேர்ம் தான் நம்ம இங்கே என்ன போட்டிருக்கோம்? டி ஸ்கொயர்ட் பை 2 போட்டிருக்கோம். அதுதான் ஏ பை 2ன்னு போட்டிருக்கோம். ஓகேயா? ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஏ அண்ட் டி ஸ்கொயர் லிமிட்டோட வேல்யூ அப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் 0. இப்போ the second equation is s is equal to ut plus half at square. This is the equation number 2. Is it clear? Yes. The same concept அடுத்து velocity displacement relation. இப்போ as a velocity, இப்போ velocityக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? velocityனாவே acceleration தெரியும். displacementனாவே என்னது? ds இல்லையா? இப்போ acceleration is equal to change in velocity by change in time. இதை என்ன பண்றோம்? multiply and divided by ds. ஏன்னா bங்கிறது என்னது? velocity is equal to change in displacement by change in time. இதெல்லாமே ஃபார்முலாஸ். சரியா? ஸோ அப்போ ds ஆல மல்டிப்ளை பண்றோம், டிவைட் பண்றோம். அப்போ இந்த டேர்ம் வந்து மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை ds by dt பண்ணியாச்சா? இப்போ dv by ds கிடைக்கும் இல்லையா? இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா இதுல வந்து ds அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ds is equal to a into dv ன்னு வருமா? அப்ப இந்த a into dv வந்து நம்ம இந்த சைடு போகும்போது எப்படி வரும்? 1 by a into b into dv. சரியா? அப்போ இன்டகிரேட்டிங் சேம் மெத்தட் போத் சைட்ஸ். லிமிட்டோட வேல்யூ அப்ளை பண்றோம், அதை சப்ஸ்டியூட் பண்றோம், லிமிட்டோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்றோம். அப்போ அங்க நம்ம t பவர் 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்ல, அதே மாதிரி இங்க v யோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன வரும்? 1 plus 1 by v squared by 2ன்னு வரும். இந்த v squared by 2ன்னு வருதா? இது உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும். திருப்பி இதை என்ன பண்ணலாம்? லிமிட்டோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு.
then next என்ன பண்ணுறோம், இது ரெண்டையும் cross multiply பண்ணுறோம், இது ரெண்டையும் multiply பண்ணுறோம். So 2as equal to v square minus 2s by using this formula. Okay, is it clear? Yes. At the fourth equation என்ன பண்ணுறோம் அப்படின்னா, from 2 second equation இருக்குல்லையா, அந்த second equation எடுக்கிறோம். s is equal to ut plus half at square. So s is equal to ut plus half at, ஏன்னா t squared எப்படி எழுதலாம், at into t எழுதலாம் இல்லையா. அந்த மாதிரி நம்மளுடைய சப்ஸ்டியூஷன், நம்ம டேர்ம்ஸ் கிடைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு சிம்பிளிகேஷன் டேர்ம்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை என்ன பண்ணுறோன்னா செகண்ட் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏன்னு இருக்கா, ஏங்கிறது என்னது ஆக்ஸலரேஷன்ஸ் ஈக்குவல் டு v மைனஸ் யூன்னு இருக்கா, இந்த இருக்கு இல்லையா. ஸோ ஆக்ஸலரேஷன் இஸ் ஈக்குவல் டு v மைனஸ் யூ இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு t இருக்கு இல்லையா. the same term தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், v மைனஸ் யூ இன்ட்டு t. இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா, ஆஃப் இன்ட்டு vt ஆஃப் இன்ட்டு யூடின்னு வருமா, வரும் இல்லையா. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை எப்படி மல்டிப்ளை பண்ணுறோம், ut மைனஸ் ஆஃப் யூடியை மட்டும் எடுத்தோம் அப்படின்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா, 2ut மைனஸ் ut பை 2. ஓகே அப்பா, ஸோ தான் ஃபோர்த் ஈக்குவேஷன். ஸோ அதுக்கப்புறம் s is equal to ut by 2 plus dt by 2. இதில் 1/2 காமனாக எடுக்கலாமா, ரிமைனிங் என்ன வரும், u plus v into t வருதுமா. இப்போ s is equal to u plus v into t by 2. Okay, so this is the fourth equation. So kinematic equation is important 5 mark question. So இந்த லெசன்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், இந்த கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் கேட்பாங்க. பை யூசிங் கால்குலஸ் மெத்தட் இந்த மாதிரி 4 ஈக்குவேஷன்ஸ் எடுத்து ஒரு ஈக்குவேஷனா டெரைவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம v ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும், தென் செகண்ட் ஈக்குவேஷன், நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன், தென் நெக்ஸ்ட் ஃபோர்த் ஈக்குவேஷன். இஸ் இட் கிளியர்? எஸ். The next question is the important and interesting term is equation of motion under gravity. Okay, so இதே equation of motion வச்சு ஒரு எக்ஸாம்பிள் செய்ய போறோம். என்ன அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறோம், அந்த ஆப்ஜெக்ட் வந்து வெர்டிக்கலா இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு சர்டன் ஹைட்ல இருந்து டவுன்வர்ட்ல போனா என்ன ஆகும், அப்வர்ட்ல போனா என்ன ஆகும் அப்படிங்கிற 2 கண்டிஷன் நம்ம படிக்க போறோம். சரியா? இப்ப இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் நம்ம தெரிய வேண்டியது ஃபர்ஸ்ட் என்னன்னா, பேசிக்கா நம்ம தெரியணும். ஆக்ஸலரேஷன் நம்ம என்ன லெட்டர் டிஃபைன் பண்ணுவோம், ஏ. இந்த ஏங்கிற லெட்டரை இங்கே வரும்போது அண்டர் கிராவிட்டி அப்படின்னு சொன்னாவே இந்த ஆக்ஸலரேஷன் எப்படி எழுதுவோம், ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஸ்மால் ஜி அப்படின்னு எழுதுவோம். சரியாப்பா? இங்க எங்கெங்கெல்லாம் ஏங்கிற டேர்ம் வருதோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், ஜிங்கிற டேர்ம்ல சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ வாங்க, கைனமேட்டிக் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது, v is equal to u plus at. செகண்ட் ஈக்குவேஷன் s is equal to ut plus half at square. And third equation v square is equal to u square plus 2as. Okay, இதுல uங்கிறது என்னது, initial velocity and v is the final velocity. Okay, இப்போ first case எடுத்துக்கங்க. A body falling from a height h. இப்போ ஒரு ஹில்ல, ஒரு பாறையில் என்ன பண்றனா, ஒரு பையன் நிற்கிறான். சரியா? அப்ப இந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா, இங்க இருந்து பாலை வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ல போடுறான். இப்போ டவுன்வர்டுன்னு சொல்லும் போது கண்டிப்பா அது என்னது, எர்த். எர்த்னா அதுல என்ன ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், கிராவிட்டி இல்லையாப்பா. அப்ப டவுன்வர்ட் ஃபோர்ஸ்ங்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்ப இந்த பையன் போட்ட அந்த பால் வந்து எங்க ஸ்டார்ட் ஆச்சு, எங்க முடிஞ்சிச்சு, இது ரெண்டுக்குள்ள ஹைட் நம்ம மெஷர் பண்ணுவோம். அப்ப நமக்கு என்ன டைரக்ஷன்ல, இப்ப இவ இருக்க டைரக்ஷன் என்னது, இது எக்ஸ், இதோட டைரக்ஷன் என்னது, ஒய் டைரக்ஷன். அப்ப இதோட டைரக்ஷனை பார்க்கணும். அப்ப எக்ஸ்னா அதோட யூனிட் வெக்டார் ஐ கேப், ஒய்னா அதோட யூனிட் வெக்டார் என்ன, ஜே கேப். அதுவே டவுன்வர்டா இருந்தா மைனஸ் ஜே கேப். சரியா? அப்ப இதுல எது மட்டும்தான் வரும், அப்ப அவன் இனிஷியலா இருக்கும்போது ரெஸ்ட்ல இருக்குமா, அப்ப எக்ஸோட வேல்யூ 0. அடுத்து ஒய் டேர்ம் நமக்கு வருமா, இந்த எக்ஸ் டேர்ம் வந்து 0. அடுத்து ஒய் டேர்ம்ங்கிறது என்னது, டவுன்வர்ட் டைரக்ஷன். அப்ப இது என்னது, கிராவிடேஷன். அப்ப ஒய்யோட வேல்யூ எப்படி எடுத்துக்கலாம், ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அதான் ஸ்மால் ஜி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். அட் த சேம் டைம் இசட்ல நமக்கு டைரக்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் போகுதா, கிடையாது. அப்ப எக்ஸோட வேல்யூவும் 0, இசட்டோட வேல்யூவும் 0. பட் we have to take y is equal to g. Okay, so let us consider the object of mass m fall from a certain height h and there is no air resistance. என்ன இல்ல, அதுல ஏர் பார்ட்டிகல், ஏர் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவான், அது கிடையாதனால என்ன பண்றோம்,
நம்ம அதை ஏர் பார்ட்டிகல்னா நம்ம போடுற பாலோடைய வெயிட்டை பொறுத்து தான் என்ன செய்யும், அது எர்த்தை ரீச் ஆகும். அப்போ ரீச் ஆகும்போது இந்த ஆப்ஜெக்ட் என்ன செய்யுது அப்படின்னா டியூ டு த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால டவுன்வர்ட். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பால் என்ன பண்ணுறோம், டவுன்வர்ட் டைரக்ஷனில் போட்டால் என்ன ரியாக்ஷன், அட் த சேம் டைம் அதே பாலை மேலே கொடுத்தோம் அப்வர்ட் டைரக்ஷனில் கொடுத்தா என்ன கண்டிஷன். இதை தான் ரெண்டு கேஸில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் புரிஞ்சுச்சா? அப்போ ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரியும் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம், செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துருக்கோம், தேர்ட் ஈக்குவேஷன். அது என்ன பண்ணுறோம், ஏக்கு பதிலாக என்ன போட்டிருக்கோம், ஜி போட்டிருக்கோம். வேற எந்த சேஞ்சஸும் கிடையாது. யூ பிளஸ் ஏடிக்கு பதிலாக ஜிடின்னு போட்டிருக்கோம். ஆஃப் ஏடி ஸ்கொயர் பதிலாக ஆஃப் ஜிடி ஸ்கொயர் போட்டிருக்கோம். தென் 2as ஏக்கு பதிலாக ஜி போட்டிருக்கோம். சரியாப்பா? ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்ல நம்ம ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. அடுத்து அதோட இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0. அப்ப என்ன பண்றோம், இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறோம். ஈக்கும்போது u வந்து 0. அப்ப இந்த டேர்ம் 0 ஆயிருமா, இந்த டேர்ம் 0 ஆயிரும், இந்த டேர்ம் 0 ஆயிரும். அப்ப ரிமைனிங் என்ன வரும், இதுல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல u 0னா gt மட்டும் வரும். செகண்ட் ஈக்குவேஷன்ல ut 0னா ஆஃப் gt ஸ்கொயர்னு வரும். தேர்ட் ஈக்குவேஷன்ல u ஸ்கொயர் 0னா 2gsன்னு வரும். ஓகேப்பா? இதை 3 இது u is equal to 0ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணலாம். அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த டீயோட வேல்யூவை கேபிட்டல் டீன்னு வைக்கிறோம், எஸ்ஸோட வேல்யூவை ஒய்ன்னு வைக்கிறோம். சரியா? அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷனை மட்டும் எடுக்கிறோம். இந்த ஈக்குவேஷனை செகண்ட் ஈக்குவேஷன் தெரியும் இல்லையா, எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். அப்ப இதுல இருந்து செகண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம், ஆஃப் ஜிடி ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோமா. இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம எடுக்கிறோம். சோ y is equal to half gt squared. இதுல இருந்து டைம் கண்டுபிடிக்கலாமா? கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம். So t is equal to square root of 2y by g நமக்கு கிடைக்குமா? அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன். இதுல தேர்ட் ஈக்குவேஷன் என்னப்பா, v square is equal to 2gy. அப்ப தேர்ட் ஈக்குவேஷன் எடுக்கிறோம், v square is equal to 2gy. னா அதோட ஆவரேஜ் வெலாசிட்டி என்னது? Average velocity is equal to root of 2gy. Is it clear? This is the first case. So உங்களுக்கு புக்ல வந்து ax 0, ay 0 and az ன்னு கொடுத்திருப்பாங்க. So அப்படியே எழுதிக்கலாம். இது வந்து ax and az and ay. சரியா? ஏன்னா acceleration with respect னால நம்ம அது போட்டுப்போம். சரியாப்பா? சோ இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ். ஃபர்ஸ்ட் 3 ஈக்குவேஷன்ஸ் எழுதுறீங்க. ஒரு பாய் என்ன பண்றான், மேல இருந்து கீழே கொடுக்கறான். இப்ப டவுன்வர்ட் டைரக்ஷன். அப்ப டவுன்வர்ட் டைரக்ஷன் வரும்போது x y-யோட வேல்யூ 0 ஆயிரும். டவுன்வர்ட்ல மட்டும்தான் ஃபோர்ஸ் ரியாக்ட் ஆகுது. அதனால y-யோட வேல்யூவை நம்ம என்ன நினைச்சிருக்கோம், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டினா என்ன லெட்டர்ல ரெப்ரசென்ட் பண்ணோம்னா ஸ்மால் g. சேம் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் இனிஷியல் வெலாசிட்டி u 0னா u டேர்மை மட்டும் எடுத்துட்டு மற்ற டேர்ம் எல்லாம் எழுதுவோம். அடுத்து டீங்கிற வேல்யூவை மட்டும் கேபிட்டல் டீன்னு ரெப்ரசென்ட் பண்ணணும். செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்து டைம் கண்டுபிடிக்கிறோம். தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்து என்ன ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறோம். அடுத்து செகண்ட் டயக்ராம் என்ன அப்படின்னா வெர்டிகலி அப்வர்ட். அப்வர்ட்னா என்னது, இப்ப அவன் டவுன்வர்ட்ல போட்டதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது இல்லையா. அப்ப எடுத்திருக்க எல்லா வேல்யூவையும் இப்போ ஒரு பாய் என்ன பண்றான், பாலை கீழ இருந்து மேல தூக்கி போறான். இதான் ஆப்ஜெக்ட் இல்லையா. அப்ப அப்வர்டு டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷனா இருக்கு. அப்ப இது என்னது, இந்த ஆக்சிஸ்ல போச்சுன்னா எக்ஸ், இந்த ஆக்சிஸ்ல போச்சுன்னா ஒய் இல்லையா. அப்ப எல்லாமே நமக்கு நெகட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கு. ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் சொன்னோம்னாவே கண்டிப்பா என்ன பண்ணணும், இந்த ஆப்ஜெக்ட் இஸ் thrown vertically நம்ம தூக்கி இந்த பாலை போட்டோம்னா என்ன நடக்கும். So let us consider the object of mass m. இவன் போடுற அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து m, thrown vertically upwards with the initial velocity is u. அப்ப கண்டிப்பா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வெர்டிகல் டைரக்ஷன்ல போடும்போது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா a is equal to minus g because this is the opposite direction. So we have to use the negative terms. So first equation, second equation, third equation அப்படியே என்ன பண்ணணும், ஆப்போசிட்னால அங்கெல்லாம் பாசிட்டிவ்ல எழுதணும், நெகட்டிவ்ல எழுதணும், அவ்வளவுதான். v is equal to u minus gt, s is equal to ut minus of gt square and v square is equal to u square minus 2gy. ஓகே அப்பா, இது நெகட்டிவ்ல எழுதணும். அப்ப u இனிஷியல் வெலாசிட்டி 0னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எல்லாம் 0 வரும்.
அப்ப செகண்ட் டேர்ம்ல நமக்கு எப்படி வரும் v is equal to minus gt, s is equal to minus of gt squared and v squared is equal to minus 2gy அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரியா? அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியணும்னா the first equation, அதாவது இது simple terms உங்களுக்கு புரியறதுக்காக போட்டிருக்கேன். இத பேஸ் பண்ணி நம்ம எழுதணும்னா அப்ப first equation v is equal to u minus gt and s is equal to ut minus of gt squared and third one is v squared is equal to u squared minus 2gy. Okay, so this is the important 5 mark question. Is it clear? இந்த ரெண்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இதுவும் 5 மார்க் கொஸ்டின். எப்படி 4 ஈக்குவேஷனையும் டிரைவ் பண்றதுன்னு பார்க்கணும். அடுத்து நம்ம செகண்டா பார்த்தது என்ன அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அண்டர் கிராவிட்டில ஃபர்ஸ்ட் டவுன்வர்ட் டைரக்ஷன்னா என்னென்ன கேசஸ் நம்ம ப்ரூவ் பண்ணணும். அட் த சேம் டைம் அப்வர்டு டைரக்ஷன் நமக்கு எந்தெந்த கேஸை ப்ரூவ் பண்ணணும்னு பார்க்கணும். ஓகே அப்பா? ஸோ இதை பேஸ் பண்ணி 2 ப்ராப்ளம் இருக்கு, அதை மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். Listen. A iron ball and a feather are both falling from a height of 10 meter. So என்ன பண்றோம், ஒரு அயன் பால் எடுக்கிறோம், ஒரு இறகு ரெண்டையுமே எடுக்கிறோம். What are the time taken by the iron ball and feather to reach the ground? ரெண்டையுமே ஒரே நேரத்துல போடுறோம். கிரவுண்ட் ரீச் பண்றதுக்கு அது எவ்வளவு டைம் எடுக்குது? Then second case is what are the velocities of iron ball and feather when they reach the ground? இப்போ ஒரு அயன் பால் எடுக்கிறோம், அயன் பாலை எடுக்கிறோம், ஃபெதரை எடுக்கிறோம். அப்ப அது கிரவுண்ட ரீச் பண்ணணும்னா எவ்வளவு வெலாசிட்டி ஆகும்? அப்ப இது வந்து கான்ஸ்டன்ட். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிங்கிறது நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 வெலாசிட்டியோட யூனிட் என்னப்பா? மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. ஸோ g is equal to 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. இப்போ வெலாசிட்டி நம்ம இதுக்கு முன்னாடி ஈக்குவேஷன்ல நம்ம டிரைவ் பண்ணோம் இல்லையா? v, what is the function? t is equal to root of 2h by g இருக்கு இல்லையா? அதுதான் டைம் கால்குலேட் பண்றது. v கால்குலேட் பண்ணணும்னா என்ன ஃபார்முலா? v ஓட ஆவரேஜ் velocity is equal to root of 2gh. எல்லா வேல்யூஸ் நமக்கு இருக்கு இல்லையா? அப்ப t is equal to root of 2h by g. இதோட ஹைட்டோட வேல்யூ கொடுத்திருக்காங்க 10. அப்ப 10 2 into 10 by g ஓட வேல்யூ கான்ஸ்டன்ட் 10. இப்ப ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 1.414. ஓகேயா? அப்ப என்ன ஆகுது, ஒரு அந்த இறகும் அயன் பாலும் ரீச் ஆகுறதுக்கு ஒரு ரெண்டுமே என்ன பண்ணுது, ஒரே டைம்ல ரீச் ஆகுது. போத் ஃபெதர் அண்ட் அயன் பால் ரீச் கிரவுண்ட் அட் த சேம் டைம். ஓகேயா? அப்ப சேம் டைம்ல வந்துருச்சு. அடுத்த செகண்ட் என்ன பண்றோம், வெலாசிட்டி. வெலாசிட்டிக்கு என்ன பண்றோம், எல்லா வேல்யூமே இருக்குல்ல, ஜியோட வேல்யூ தெரியும், ஹைட்டோட வேல்யூ தெரியும், எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வேல்யூ கிடைக்கும்? 14.14. ஸோ இதை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றது யார் அப்படின்னா கலீலியோ. Galileo conclude that in vacuum all subjects fall with the same accelerating g and reach the ground at the same time. So என்ன பண்றாரு, vacuum free spaceல எந்த ஒரு ஆப்ஜெக்ட், எந்த ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட் நம்ம போட்டாலும் ரெண்டுமே ரீச் ஆகுறதுக்கு சேம் டைம் ஆகுங்கிறத அனலைஸ் பண்ணாரு. சரியா? அடுத்த எக்ஸாம்பிள் 2.35. It is possible to measure the depth of a well using kinematic equation. Kinematic equation அந்த 4 equations வச்சு நாம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய போறோம். லிசன். கன்சிடர் எ வெல் வித்தவுட் வாட்டர். ஒரு கிணறு இருக்கு, அதுல தண்ணி இல்லை. ஆஃப் சம் டெப்த். அப்ப தண்ணி இல்லாத போது அதனுடைய டெப்த் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் டேக் எ ஸ்மால் ஆப்ஜெக்ட். ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் எடுக்கிறோம். நம்ம எடுக்கிற ஆப்ஜெக்ட் என்னது, லெமன். அதுக்கப்புறம் என்ன எடுக்கிறோம், ஒரு ஸ்டாப் கிளாக். when you drop the lemon start the stop watch. என்ன பண்றோம், மேல இருந்து அந்த கிணத்துக்குள்ள அந்த லெமனை போடுறோம். போடும்போது அந்த ஸ்டாப் கிளாக் என்ன பண்றோம், ஆன் பண்றோம். As soon as the lemon touches the bottom of the well, stop the watch. அது பாட்டமை ரீச் பண்ணும்போது ஸ்டாப் கிளாக்கை ஆஃப் பண்ணிடணும். But note the time taken by the lemon to reach the bottom and denote the time as t. அப்ப அதோட டைமை small t நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். The initial velocity of lemon வந்து u is equal to 0. Acceleration due to gravity வந்து என்ன லெட்டர் டிஃபைன் பண்ணுவோம், small g is constant over the well. We can use the equations of motion for constant acceleration. அப்ப செகண்ட் equation என்னது, s is equal to ut plus half at squared. u ஓட வேல்யூ என்னது 0.
A யோட வேல்யூ என்னது ஸ்மால் g. So u is equal to 0, s is equal to d, a is equal to g. இதுதான் நம்ம substitute பண்ணணும். Substitute பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? d is equal to half gt square கிடைக்குமா? அடுத்து substituting acceleration due to gravity 9.8 meter second minus 2, we get the depth of the well. அடுத்து என்ன பண்றோம்னா to estimate the error in our calculation. Suppose நம்ம எடுத்த calculationல error இருந்துச்சுன்னா we can use another method to measure the depth of the well. இன்னொரு மெத்தட் இருக்கு depth நம்ம calculate பண்ண. Take a long rope, ஒரு நீளமான கயிறு எடுக்கிறோம் and hang the rope inside the well till the touches of the bottom. எந்த bottom surfaceல அந்த லெமன் ரீச் ஆயிருக்க இடம் வரைக்கும் ஒரு ரோப்பை நம்ம விடுறோம். Measure the length of the rope. ரோப்போடைய லென்த் மெஷர் பண்ணோம்னா correct depth of the well நம்ம calculate பண்ண முடியும். அப்ப calculate பண்ணோம்னா by using this formula, error is equal to correct distance minus d. இப்ப correct distance minus d by correct distance தான் relative error. These are the formulas. So error கண்டுபிடிக்கிறது என்ன formula? Relative error என்ன கண்டுபிடிக்கணும்? Percentage of relative error. இது எல்லாமே error calculate பண்ணக்கூடிய formulas. We would be see reason for the error. If we be any error, நம்ம calculate பண்ண termsல error இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்? By using this terms. Okay? Then next example 2.36. A train was moving at the rate of 54 km/h minus 1. When brakes were applied, it came to rest within a distance of 2 to 5 meter. Calculate the retardation produced in the train. A train was moving at the rate of 54 km/h minus 1. என்ன பண்றோம்? ஒரு ட்ரெயின் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. அதோடைய கிலோமீட்டர் என்னங்கிறது கொடுத்திருக்காங்க. அடுத்து திருப்பி ரெஸ்ட் பொசிஷன் வரும்போது அதுக்குள்ள டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. So calculate the retardation produced in the train. ரிட்டார்டேஷனா எதிர் முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ட்ரெயினுடைய வெலாசிட்டி நமக்கு தெரியணும். அப்ப ரீச் ஆகும்போது ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் 0. அப்ப இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். என்னென்ன கொடுத்திருக்காங்க நமக்கு? எவ்வளோ, அதாவது மூவ் ஆகக்கூடிய கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ எப்போதுமே கிலோமீட்டரை ஹாரா மாற்றணும்னா 5/18 மல்டிப்ளை பண்ணணுங்கிற ஒரு கான்செப்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 5/18 ஏன் பண்ணுறோங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது அந்த ஹார்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். சரியாப்பா? ஸோ 54லேருந்து 5/18 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணும்போது 15 கிடைக்கும். அண்ட் அதனுடைய டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்பிளேஸ்மெண்ட். தட் மீன்ஸ் டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் 2 to 5 மீட்டர். அப்போ ரிட்டார்டேஷன் இஸ் ஆல்வேஸ் அகைன் த வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் by using the kinematic equation, third equation. அப்போ v square is equal to u square minus 2as. So v ஓட வேல்யூ 0, u ஓட வேல்யூ 15 initial velocity and 2a into 2 to 5. ஸோ அதுக்கப்புறம் இதை ஸ்கொயர் பண்ணணும், இதோட மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணினா என்ன கிடைக்கும்? ஆக்சலரேஷனோட வேல்யூ கிடைக்கும். இது ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா 0.5 மீட்டர் செகண்ட் minus 2 கிடைக்கும். Is it clear? Yes. Dear students, today class is over. Today we have to discuss about the important 2 5 marks. One is the kinematic equations of uniformly acceleration motion by using calculus method. In the question, the first question, and second question is equation of motion under gravity. ரெண்டு கேஸ் இருக்கு. So இதான் important. So today class is over. Today your homework is derive the kinematic equations of motion for constant acceleration, and second derive the equations of motion under gravity. Dear students, don't waste your time. Please, நான் டெய்லி ஒவ்வொரு கிளாஸ் முடியும் போது கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினையும் நீங்கள் படித்து உங்களுடைய ஃபிசிக்ஸ் நோட்டில் எழுதியிருக்கணும். கண்டிப்பாக நான் எப்போ உங்களை நேராக பார்க்குறேனோ அப்போ என்ன பண்ணுவேன்? இது எல்லாமே செக் பண்ணுவேன். Dear students, don't waste your time. We will remaining portion we will see next class. Thank you students. Thank you.